இது காங்கேயம் காளைங்க. மொத்தமாவே காளை மாட்டுக்கெல்லாம் முதல்ல பேச தெரிஞ்சுதாம்மா. இப்போ தான் பேச்சு வந்து கடவுள் வந்து புடுங்கிக்கிட்டாராம்மா. இது ஒரு ஸ்டோரியா நேத்து வந்து கேள்விப்பட்டேன். இது நிஜமா பொய்யோ அப்படிங்கிறது தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. சரி அத ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது நேத்து நார்மலா பேசிட்டு இருக்கையில பெரியப்பா சொன்னாங்க. ஸோ அத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். என்னன்னா அந்த காலத்துல உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து காளை தானே வச்சிருந்தாங்க. உழவு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பெரிய வயல். அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வயலில் உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உழவு ஓட்டக்கூடிய விவசாயிக்கு வந்து 2 மனைவி. ரைட் சைடு ஒரு மனைவி நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடு ஒரு மனைவி நிற்கிறாங்க. என்ன சாப்பாட்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு இருந்து அந்த சைடு வந்து உழவு ஓட்டிகிட்டு போகையில் ஒரு கவளம், அதாவது ஒரு கை ஃபுல்லாக ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்றாங்க விவசாயிக்கு. அந்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மென்னுக்கிட்டே இந்த சைடு வந்தாருன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய மனைவி ஊட்டி விட்றாங்க. இப்படியே அந்த சைடு இந்த சைடும் உழவு ஓட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இது வந்து மாடு கவனிச்சிட்ருக்குது. மாட்டுக்கு பேச தெரியுங்க. மாடு கவனிச்சிட்ருக்குது. முதல் தாரத்திட்ட மனைவிட்டு போனோடனே வந்து மாடு வந்து சிரிச்சிருக்கு. சிரிச்சோடனேயுமே இவங்களுக்கு என்னடா மாடு எதுக்கடா சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பக்கத்தில் ஓடிட்டு காலை பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க. எதுக்கு சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி இன்றைக்கி தான் வந்து அவனை ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிற கொடுலாம். அதாவது அந்த சைடு இந்த சைடு சாப்பாடு விட்றீங்களே, அந்த சாப்பிட்ற நேரமாவது உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் சரி ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், எனக்கும் சரி ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அது கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு வந்து அவர் இருக்க மாட்டேன், உன் வீட்டுக்காரர் இருக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து கேட்டிருக்குது. என்ன சொல்கிற கடவுளே, எப்படி சொல்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டோட காலை பிடிச்சிட்டு அழுதுருக்குறாங்க. என்ன பண்ணுறது, அதுக்கு நீயே ஒரு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை காலை பிடிச்சிட்டு அழுதுங்காட்டி அந்த மாடு வந்து, சரி நான் சொல்கிறத கேளு, உன் கணவன் வந்து எமங்கிட்டேருந்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்னை நல்லா குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் வந்து என் காலுக்கும் சரி என் கொம்புக்கும் சரி என்னை நெத்தியில் எல்லாம் வச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு மணி ஒன்று சின்ன மணியாக வாங்கிட்டு வந்து என் கழுத்தில் கட்டிட்டு பின்வாசல் வழியாக என்னை வந்து கட்டி வச்சிரு. நான் வந்து யமதர்மன் உன்னுடைய வீட்டுக்கு வரையில் வந்திருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாடு சொல்கிறக்கு ஆரம்பிக்குது. அந்த 2 மனைவிகளும் சேர்ந்து தான் இதை கேட்குறாங்க. நம்மளுடைய கணவர் வந்து உயிரோடு இருக்கணும்னா நாம் 2 பேர் இதில் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி 2 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க. அந்த மாடு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு வெண்கல பாத்திரம் வந்து புதுசாக வாங்கிட்டு வா, வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா சுத்தமான பாலை ஊற்றி ஒரு கூடையை போட்டு கமுத்தி வச்சிரு. நான் யமதர்மன் வந்தார் அப்படின்னா மணி ஆட்டுவேன், மணி ஆட்டினோடனே நீ வந்து அந்த கூடையை எடுத்து விட்டுரு, அந்த பாலை குடிச்சிட்டு அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு அந்த மாடு வந்து மனைவிகள் 2 பேர்த்துக்கிட்டேயும் சொல்லுது. சரி அப்படியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாட்டெல்லாம் குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பின்வாசல் வழியாக தானே யமதர்மன் வருவார், அதனால் பின்வாசல் வழியாக வந்து மாட்டை கட்டி வச்சுருக்குறாங்க. அது கழுத்தில் வந்து ஒரு புதுசாக மணியும் வாங்கிட்டு வந்து கட்டியாச்சு. அதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து வெண்கல பாத்திரத்தில் பாலெல்லாம் ஊற்றி ஒரு கூடையை வச்சு கமுத்தி வச்சுருக்குறாங்க. எப்போ யமதர்மன் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாடு வந்து கழுத்தை ஆட்டுது. அந்த மணி சத்தம் பார்த்திங்கன்னா உள்ளே கேட்குது. கேட்டோடனேயும் 2 பேர் ஓடி போய் அந்த கூடையை வந்து எடுத்து விட்டுறாங்க. யமதர்மன் வந்தோடனேயும் அந்த வெண்கல பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு மேலுலகத்துக்கு போயிடுறாரு. மேலுலகத்துக்கு போனோடனேயும் அங்கே உயிரெல்லாம் எதுவும் எடுக்கலை. எதுக்காக வந்தாரோ அதை செய்யலை. மேலுலகத்துக்கு போனோடனே ஏன் உயிர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் கேட்கல. அதை எப்படி பால் குடிச்ச வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாதுல்ல, அதனால் நான் பாலை மட்டும் குடிச்சிட்டு உயிர் எடுக்கலை, மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் பற்றின மேலே இருக்கக்கூடிய கடவுள்கள் இந்திரன் இவங்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதான் யமதர்மன், ஆனால் நம்ம கடமையை நாம் செய்யணுமில்ல, நம்ம கடமையிலேருந்து தவறக்கூடாதுல்ல அப்படின்னு கடவுள்களெல்லாம் வந்து யமனை பார்த்து கேட்க, யமதர்மன் என்ன சொல்கிறாருன்னா, பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாதுன்னு அது நம்ம கடமை தானே அப்படின்னு சொன்னதும், சரி நீ சொல்கிறது சரிதான், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு யமதர்மன் மேலே இருக்கக்கூடிய மேலுலக கடவுள்கள் எல்லாரும் ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. சரி இதுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மாடு வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று. எல்லா விவசாயிகளும் சரி மனிதனுக்கு ஈக்குவலாக மாட்டை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. மனிதனுக்கு என்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே செய்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்துட்டால் என்னென்ன சடங்குகள் செய்கிறாங்களோ அதெல்லாம் மாடுகளுக்கும் செய்கிறாங்க.
ஒருத்தர் இறந்துட்டா கூட வீட்டில் போய் எல்லாரும் எப்படி இறந்துட்டான்னு விசாரிக்க போகிறாங்களோ, இலவு காங்க போகிறாங்களோ, அதே மாதிரி தான் மாடு இறந்துட்டாலும் இன்னும் மாட்டுக்கு வந்து போய் இலவு காங்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த மாடு பேசங்காட்டி தானே இத்தனை பிரச்சனையும் வந்திருக்குது. மாடு பேசும் திறனை வந்து நாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதிலிருந்து மாடு வந்து பேசும் திறனை வந்து எடுத்துடுறாங்க. மாடு பேசங்காட்டி தானே எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிடுது, உயிரினங்கள் வந்து நம்மளால் உயிரை எடுக்க முடியல, அதனால் மாட்டுக்கு பேசும் திறன் மட்டும் இல்லை, ஆனால் மனிதர்களுக்கு உண்டான இயல்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம்னு சொல்லலாம், இது வரமுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து மாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஒவ்வொரு காலத்துலேயுமே ஒரு பழமொழி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொன்றுலேயும் ஒரு மீனிங்கோடு தான் செஞ்சுருக்கிறாங்க. பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் உண்மையாலுமே தெளிவாகுது. நாம் ஒருத்தர் வீட்டில் போய் பால் குடிச்சிட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த யமதர்மன் கூட நினைக்கிறாரு. ஆனால் இந்த காலத்தில் இது நடக்குதா அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க. உண்மையாலுமே மக்களுக்கு மக்கள் அடிச்சுக்கிறோம். மாட்டுக்கு உண்டானது யமனுக்கு உண்டான அறிவு கூட வந்து இப்போ மனிதருக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மையாகவே இது தெரியுது.